ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வரசே ரகுநாதாய நாதாய ஸ்ரீதாய பதயே நம. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆவணம்பருத்தியூர் என்ற கிராமம். இந்த கிராமத்தில் பஞ்சராமர் க்ஷேத்திரம் என்று விசேஷமான அம்சமுடைய 5 ராமர் கோவில் தமிழ்நாட்டில் மிக பிரசித்தமானது. அதில் 5வது க்ஷேத்திரம் ஆவணம்பருத்தியூர். இந்த பருத்தியூர் என்ற பெயர் வர காரணம், சீதையை காணவில்லை என்று பரிதவித்து ராமர் தேடியதாகவும் அதனால் பரிதவித்த ஊர் பருத்தியூர் என்று ஆயிற்று என்று ஒரு கதை உண்டு. இந்த சன்னதி இந்த கிராமத்தில் சேங்காலைபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் என்ற ஒரு மகான், அவருடைய சிஷ்யர் அபர வால்மீகி என்ற பட்டத்திற்குரிய பருத்தியூர் பெரியவா என்று அழைக்கக்கூடிய கிருஷ்ணசாஸ்திரிகள் என்ற பெரியவர் தன்னுடைய காலம் முழுவதும் ராமாயண உபன்யாசம் செய்து ராமாயண கதகாலட்சம் செய்து தன்னுடைய வாழ்நாளை ராமருக்காக அர்ப்பணித்த மகான். அவருடைய கனவில் ஒரு நாள் ராமர் லக்ஷ்மணர் காட்சியளித்து, நீ பெருமாள் சன்னதி கட்டியது போல எனக்கும் ஒரு சன்னதி தனியாக கட்டு, நாங்கள் பக்கத்தில் உள்ள தடாகத்தில் இருக்கிறோம், என்னை கண்டறிந்து அதை எடுத்து பிரதிஷ்டை செய்யுமாறு உத்தரவு இட்டதாகவும், மறுநாள் காலை ராமருடைய உத்தரவுக்கு இணங்க தடாகத்தில் போய் பார்த்தபொழுது, பூமியை நோண்டும் பொழுது அந்த ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் கிடைத்தார். அதற்கு பிறகு சீதை கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு சீதை தனியாக செய்து வைக்கப்பட்டதாக ஒரு வரலாறு. இந்த ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயரை தனியாக சீதையுடன் சேர்த்து தனியாக சந்நிதியில் பிரதிஷ்டை செய்தார். இந்த ஸ்தலம் மிக விசேஷமான ஸ்தலம். பருத்தியூர் அருள்மிகு கல்யாண வரராஜ பெருமாள் கோவில் என்ற பெயருடன் தான் இந்த கோவில் இருக்கும். ஆனால் பிரசித்தமான சன்னதி ராமர் சன்னதி, கோதண்டராமர் சன்னதி. விவாகம் ஆகாதவர்களுக்கு இந்த கல்யாண வரராஜ பெருமாள் மிகுந்த விவாக தடையை நீக்கக்கூடிய வல்லமை உடைய பெருமாள். அவருடைய எந்த பெண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ விவாகம் ஆகவில்லை என்றால் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமிக்கும் தாயாருக்கும் மாலை அணிவித்து ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக விவாகத்தை நடத்தி வைக்கக்கூடிய பிரசித்த வல்லமை உடைய வரராஜ பெருமாள். அடுத்ததாக ஸ்ரீராமர் கோதண்டராமர், அந்த பருத்தியூர் மகானால் நிர்மாணிக்கப்பட்ட சன்னதி. பழமை மாறாமல் எந்தவித கமர்ஷியலுக்கும் ஆட்படாமல் இந்த கிராமத்தில் உள்ள சன்னதிகள் ஆலய அர்ச்சகர்களால் மிக சிரத்தையாக பூஜை செய்யப்பட்டு வருவதால் இந்த கோவிலுக்கு, இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து கோவிலுக்குமே வைப்ரேஷன் அதிகம். ஆகவே இந்த கிராமத்தில் உள்ள கோயில்களை நீங்கள் தேடி தரிசித்தால் உங்களுக்கு பலன் 100 மடங்கு கிடைக்கும் என்பது எண்ணம். இந்த ராமர் சன்னதிக்கு என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்றால் 11 புனர்வசு, அதாவது ஒவ்வொரு மாதமும் ராமருடைய ஜென்ம நட்சத்திரமான புனர்வசு நட்சத்திரத்தன்று சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை செய்து 11 இது போன்ற 11 மாதம் புனர்வசு நட்சத்திரத்தை அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் சகோதர ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ராமர் ஸ்தலம் இது. ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ராமர் வல்லமை உடையவர். அந்த வகையிலே இது பரிகார ஸ்தலமாகவும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை தரக்கூடிய பரிகார சன்னதியாகவும் ராமர் சன்னதி அமைந்திருக்கிறது. அடுத்தது மகாலட்சுமி. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி கோயில் எழுந்தருளியுள்ள வேதவள்ளி தாயை பார்த்த அந்த பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் சுவாமி, அதே போல் எனக்கு ஒரு தாயார் நிர்மாணிக்க வேண்டும் என்று அந்த சபதியை அழைத்து வந்து, யார் வேதவள்ளி தாயாரை நிர்மாணித்தாரோ அந்த சபதியை அழைத்து வந்து அவரால் நிர்மாணிக்கப்பட்ட சன்னதி மகாலட்சுமி. வேதவள்ளி தாயாரை போல அதே போல் இருக்கும் இந்த மகாலட்சுமி சன்னதி. இந்த மகாலட்சுமி சன்னதி எதற்கு விசேஷம் என்றால், கடன் பிரச்சனைகள் அவரை வழிபட்டால் அடையும், மற்றும் வீட்டில் கடன் பிரச்சனை மற்றும் விவாகம் தடை உள்ளவர்கள் இந்த மகாலட்சுமி வேண்டுதல் செய்யலாம். மற்றும் பொருளாதார கஷ்டம், பணவரவு தடை, தொழில் பிரச்சனைகள் ஆகிய அனைத்து விதத்திற்குமே மகாலட்சுமி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று அவருக்கு சுக்கிர பகவானுக்குள்ள மொச்சை சுண்டலை நிவேதனம் செய்து அர்ச்சனை செய்து 11 வாரம் வழிபட்டால் நிச்சயமாக 11வது வாரம் முடிவும் தருவாயில் அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய திறமைய சக்தியுடைய மகாலட்சுமி சன்னதி. இதுபோல் அனைத்து சன்னதிகளும் மிகவும் பழமையானதாகவும்
மிக சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சன்னதியிலே உள்ள சக்கரம் பிரயோக சக்கர பெருமாள் உற்சவர். அவர் 2000 வருஷம் பழமையான பெருமாள். ஆதி வரதராஜர்னு பேர். அம்பரீஷ மகாராஜா வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தப்போ துர்வாச முனிவரை பயமுறுத்துறதுக்காக சக்கரத்தை பிரயோகம் பண்ண கதை அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி பிரயோக சக்கரத்தோடு உள்ள பெருமாள் சில குறிப்பிட்ட க்ஷேத்திரங்களில் மட்டும்தான் இருக்குது. இந்த வகையில் மகா சுதர்சன ஹோமம் இந்த ஸ்தலத்தில் பண்ணுறது 1000 மடங்கு பலனை கொடுக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கா. ஏன்னா சக்கரம் பிரயோக சக்கரமாக இருக்கிறதுனாலையும் துஷ்டர்களையும் அதே மாதிரி நல்ல நம்மளுடைய அனைத்து தடங்கல்களையும் நீக்கக்கூடிய வல்லமை உடைய அந்த ஆதி வரதராஜ பெருமாள் பிரயோக சக்கர பெருமாள் மிக விசேஷமாக பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். ஒவ்வொரு அமாவாசை என்றும் ஆஞ்சநேயருக்குரிய அமாவாசை ஹோமம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஆஞ்சநேயருக்கு அதிகபட்ச பரிகாரம் வெண்ணெய் காப்பு. நாம் ஒரு செயலை நினைத்து ஆஞ்சநேயரை மனசாக பிரார்த்தித்து வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்திருக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டால் போதும். எந்த வேண்டுதல் வேணாலும் புத்திரபாக்கியம் உட்பட பலருக்கு அதை அற்புத நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆஞ்சநேய பெருமான். பக்த ஆஞ்சநேயராக பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் கை கூப்பின்னு இருப்பார், அல்லது சில இடத்துல வீர ஆஞ்சநேயராக மேலே கை தூக்கின்னு இருப்பார். இங்கே கண்டேன் சீதைன்னு சொல்கிறது போல் பணிவான முத்திரையோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சில குறிப்பிட்ட க்ஷேத்திரங்களில் மட்டும்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த ராமபக்த ஆஞ்சநேய சுவாமி இந்த சுற்றி உள்ள கிராமங்களுக்கு மிகுந்த வரப்பிரசாதியாக இருக்கார். இந்த பருத்தியூர் ஸ்தலம் மிகவும் ஏற்கனவே சொன்னது போல் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். இதில் அனைவரும் வழிபட்டு உங்களுடைய அனைத்து சௌக்கியங்களையும் பெறுமாறு பிரார்த்திக்கிறேன். இந்த கோவில் ஆலய அர்ச்சகர் இந்த நடை திறந்திருக்கும் நேரம் காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை, மதியம் மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. இருந்தாலும் அவருடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விட்டு செல்வது சிறப்பை தரும். என்னுடைய ஆலய அர்ச்சகருடைய தொலைபேசி எண் 93 610 75 113 93 610 75 இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விட்டு ஆலயத்துக்கு செல்வது நன்மையை தரும். அனைவரும் இந்த ஆலயத்தை தரிசித்து ராமரின் அருளை பெறுமாறு பிரார்த்திக்கிறேன்.